பிகினர் வந்து பாத்தீங்க அப்படின்னா எவ்வளவு போட்டிருக்காங்க அப்படின்னா பிகினர் 60 வரைக்கும் ரீச் பண்ணிருக்காங்க. சரியா, பிகினர் 60 வரைக்கும் ரீச் பண்ணிருக்காங்க. இந்த பிகினர் 60 வரைக்கும் ரீச் பண்ணிருக்கவங்க எப்ப வந்து படிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னா ஒரு ஏப்ரல் காலேஜ்லாம் முடிச்சுட்டு மேல இருந்து ஸ்டார்ட் பண்ணி படிச்சவங்க. மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் ஒரு 5 மந்த்ஸா. இப்போ ஒரு 5 மந்த்ஸ் தான் நான் இதுதான் சார் ஃபர்ஸ்ட் ப்ரிலிம்ஸ் எழுதுறேன் அப்படிங்கிறவங்க 60 வரைக்குமே போட்டிருக்காங்க. சரியா, எஸ், அப்படிங்கிறவங்களே 60 வரைக்கும் போட்டிருக்காங்க. சரியா, அது வந்து எதுவும் லேக் ஆகாம போட்ட பர்சன். சரியா, நான் வந்து நல்லா தான் பண்ணிட்டு வந்தேன் சார், எனக்கு எங்கேயுமே லேக் ஆகிட்டேன் உட்காந்துட்டேன் அப்படிலாம் இல்லை. ஆனால் என்னால் 60 தான் போட முடிஞ்சது. ஏன்னா அது அவங்க வந்து பிகினர். ஸோ அதனால அது கண்டிப்பாக நல்ல அட்டம் தான். நம்ம ஆவரேஜ் பர்ஃபார்மர் ஆல்ரெடி நிறைய என்ன சொல்றது எக்ஸாம்ஸ் கொடுத்துருப்பாங்க, லாஸ்ட் இயர் எழுதிருப்பாங்க, இந்த இயர் திரும்ப கண்டினியூ பண்ணுவாங்க. அவங்களாம் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா இந்த 61ல இருந்து 76 வரைக்கும் போட்டிருக்காங்க. சரியா, 61ல இருந்து 76 வரைக்குமே கொடுத்துருக்காங்க அவங்களுமே. சரியா, ஒரு இடத்துல லேக் ஆனவங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட அட்டெம்ப்ட் குறைஞ்சிருக்கு. சரியா, அதுதான் பண்ணிருக்காங்க. இந்த டாப்பர்லாம் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா நான் டாப்பராகவே இருக்கேன், இருந்தாலும் நான் வந்து குவான்டிஃபைங்ல டாப்பர், இங்கிலீஷ் எனக்கு கம்மியாக வரும், நான் ஒரு 20 தான் போடுவேன் அப்படின்றவங்களுக்கு அங்க ஒரு 20ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 10 அட்டெம்ப்ட் குறைஞ்சிருமா. நான் குவான்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கேஸ்லெட்ல மாட்டிக்கிட்டேன், கேஸ்லெட்ல மாட்டினா என்னால சரியான அட்டெம்ப்ட் கொடுக்க முடியல அப்படின்றவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு 28 கொடுத்துருக்காங்க, ஒரு 7 அட்டெம்ப்ட் கொடுக்க முடியல. சரியா, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ரீசனிங்ல நான் பிளட் ரிலேஷன்ல உட்காந்துட்டேன், பிளட் ரிலேஷன்ல உட்காந்துட்டேன்னு சொன்னவங்க தான் அதிகம். சரியா, அந்த பிளட் ரிலேஷனால உட்காந்தனால எனக்கு அட்டெம்ப்ட் குறைஞ்சிருச்சு, நான் ஒரு 29 தான் போட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. சரி, அவங்களுக்கு தான் ஒரு 6 அட்டெம்ப்ட் குறைஞ்சிருச்சு. ஸோ இதை நீங்க ஆட் பண்ணி பாருங்க, உங்களுக்கு புரியும். சரியா, நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 17, 23 இந்த 23 அட்டெம்ப்ட் குறைஞ்சா என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்கா 77 மாறிடும். கரெக்டா, இதுதான் நம்ம கரெக்டா நான் வந்து பாத்தீங்கன்னா கால்குலேட் பண்ணிட்டு எதுவுமே வரல, சொன்னதை நான் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம என்ன எல்லார்ட்டையும் பேசுனதுக்கு அப்புறம் ஒரு ஆவரேஜா போட்டது தான் 77 போட்டிருக்காங்க. சரியா, மோஸ்டா 77 அதோட அவங்க வந்து முடிச்சிருக்காங்க. ஸோ இந்த 77ல இருந்து 94 வரைக்குமே போட்டிருக்காங்க டாப்பர்ஸ். சரியா, அக்யூரசியா நான் கேட்ட வரைக்கும் 94 வரைக்கும் கொடுத்துருக்காங்க நல்லபடியா. ஸோ இந்த மாதிரி கேட்டகரிஸ் இருக்கு. ஸோ நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா நான் லாஸ்ட் டே சொன்னதுதான், நீங்க யாருமே வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன சொல்றது பெருசா நம்ம இப்படி பண்ணிட்டோம் தப்பு பண்ணிட்டோம் அதை பத்தி யோசிக்காதீங்க. 2 டே அனலைசிஸ் வச்சு பார்க்கும்போது 55+ நான் வந்து அக்யூரசி, இங்க கண்டிப்பா அக்யூரசி முக்கியம். அக்யூரசி இல்ல அப்படிங்கிறவங்க கண்டிப்பா நெக்ஸ்ட் எக்ஸாம்ல அக்யூரசியா போட ட்ரை பண்ணணும், அதை ஃபோக்கஸ் பண்ணணும். இதை விட நல்ல வேகன்சி ஐபிபிஎஸ் கிளர்க்ல இருக்கு, ஆர்ஆர்பி கிளர்க்ல இருக்கு. சரியா, அதை ஃபோக்கஸ் பண்ணணும். 55+ அக்யூரசி ரொம்ப முக்கியம், அக்யூரசி ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த 55+ அக்யூரசியா நான் போட்டிருக்கேன் அப்படிங்கிறவங்க கண்டிப்பா மெயின்ஸோட ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்க. எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் கண்டிப்பா நான் இன்னைக்கு சொல்லவே மாட்டேன், அது யார் சொன்னாலுமே அது கரெக்டா இருக்கு. நான் எப்பயுமே நம்ம அதை ஃபாலோ பண்றதா, எந்த எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப்மே நம்ம முன்னாடியே சொல்ல மாட்டோம். என்ன சொல்றேன் அப்படின்னா நீங்க யாருமே உங்களோட ப்ரிப்பரேஷன் வேஸ்ட் பண்ணிட்டு கூடாது, 27 வரைக்கும் வெயிட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சொல்றேன். என்னன்னா 55+ போட்டிருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களோட ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணிருங்க.